இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களை இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்தில் 2 வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. அது கொலோசையர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் எப்படியாக சொல்லப்படுது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். பிரியமானவர்களே, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்லி சில ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னாவே இவைகள் எல்லாம் செய்யக்கூடாது நமக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெரியமானவர்களே, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள். நம்ம அவயங்கள் இவைகளெல்லாம் உண்டு பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொருளாசை நம்ம எல்லாம் உண்டு பண்ணுகிற நமக்கு தான் அது உண்டாகும். விபச்சாரம், இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள் நம் மாம்சம் என்ன செய்யும், அதெல்லாம் கொண்டு வந்துடும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றது, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இதெல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் ஜெபம் செய்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஆவியானுடைய சமூகத்துல நீங்க பலப்பட்டால் மாத்திரமே இவைகளை நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். பெரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்படுகிற ஒரு 6 காரியங்கள் நமக்குள்ள எப்பொழுதுமே சுத்தி திரிந்து கொண்டே இருக்கும். நீ எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சரி, நான் நிக்கிறவன் என்று விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கிறவன் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு கண்ணியா இருக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கும். தேவ மனிதர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, அதை உணர்ந்து கொள்கிற உணர்வின் ஆவி ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஜாக்கிரதையா நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் பாருங்க. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்றாரு. முற்காலத்தில், அதாவது ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாய் நாம் உலகப்புறமான மனிதனா இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை பாசை என்னென்ன செய்யணுமோ, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் எப்படி வேணாலும் போலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு நம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. நீங்கள் அறிந்திருக்க முடியும், அது யாராலையும் மறுக்கவே முடியாது. இயேசுவை அறிந்து கொண்ட பின்பாடு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில இருக்கும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை அறிந்து கொண்ட பின்பே ஒரு மாற்றம் இருக்கும். அது அவனுடைய பேச்சா இருந்தாலும் எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவான். அதற்கு மேலாக தேவனுடைய பிரசனத்தை எப்பொழுதும் நாம் சுமந்து கொண்டு இருக்கும்படியாய் ஆண்டவருக்கு நமக்கு உள்ள நெருக்கத்தை துண்டிக்காதபடிக்கு இந்த பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கான அநேக காரியங்கள் நமக்குள் உருவாகும்படியாய் இந்த அசுத்தம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதெல்லாம் அழித்து போடுங்க, அந்த மாம்சத்தை அழித்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் நீதிக்கு பிழைக்கிறேன்னு சொல்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது இப்ப எல்லாம் முழுக்கு ஞானஸ்தானம் கிடைச்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு ஆத்மாவை குறித்து முழுமையை நம்ம அறிந்து கொண்ட பின்பதே முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் நீங்க சொல்லியிருக்கணும். அந்த ஆத்மாவில சபையில வச்சு சபையில இருக்கக்கூடிய அந்த போதகர் மெய்ப்பர் என்ன செய்யணும், அந்த ஆத்மாவை குறித்ததான ஒரு கரிசனை அவங்களுக்குள்ள இருக்கணும். அவங்களுடைய நடக்கைகளை நாம் பார்க்க வேண்டும், அவங்களுடைய கதைகளை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு பின்பதான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒருத்தரை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துட்டு நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் எப்படி இருப்பான், சும்மா வரவன அவனுக்கு தெரியாது. இது பாவத்துக்கும் நீதிக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஆளுக்கு அப்படி செய்யக்கூடாது. அப்ப முதலில் அந்த மனிதனை சீர்படுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்பதான் அந்த மனசு தெரியும், கிறிஸ்துவுக்குள்ள வந்தா இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, அநேக பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவர், நல்ல அந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்.
ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த பாவம் இருக்கும். ஏன்னா பாவம் செய்கிற மனிதனால் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிற மனிதனால் பாவம் செய்ய முடியாது. அப்ப இந்த காரியம்லாம் விட்டு நம்ம அகன்று போனா கர்த்தருக்குள்ள எப்பயும் இருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், ஆனா அவங்களால ஜெபிக்க முடியல, அவங்களால பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னா அவங்க ஒரு சில காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க நெருங்கல, இந்த உலக மகளை பிடித்து வைத்திருக்கிற சில காரியங்களை அதை செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் தூரம் அல்ல, பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பக்கத்துல. அதிசீக்கிரத்தில் அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உள்ள இழுத்துப்பட்டுருவார் பிரியமான. அதனால எப்பொழுதும் அசுத்தமான காரியம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்த காரியத்துல நம்மளை விட்டு நம்ம அவங்களை விட்டு ஒழித்து போட முடியாது சொல்லுகிறார். நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கும், அது பூரா நம்ம சுத்திட்டே தான் இருக்கும். அது வைரஸ் மாதிரி வச்சுங்களேன், நம்மளை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போற இடத்துல எங்க போனாலும், நீங்க பஸ்ல போனீங்கன்னாலும் சரி, கார்ல போனீங்கன்னா சரி, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, திருமண வீட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி, ஒரு சாவு வீட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கும். நம்ம பரிசுத்தத்தை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். எனவே ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் விட்டு விலகுங்கள், அப்படிப்பட்டதான காரியத்தை உங்க அவயங்களிலிருந்து எடுத்துப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியம் நமக்குள் இருக்குமேனால், ஒருவேளை ஒரு சில காரியங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டதான காரியங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்து ஆண்டவரை அதை விட்டு விடுதல் சொல்லுவாங்க. அன்பின் தகப்பனே, ஆண்டவரை கர்த்தருக்குள் நாங்கள் ஊன்றி நிலைத்திருக்கும்படியாய் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களிலிருந்து விலக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்ததும், இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருந்தவர்களும், இயேசுவை அறிந்த பின்பதற்கு இருக்கிற வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும்படியாய் எங்களுக்கு காண்பித்தரலாம். நாங்கள் பிறருக்கு ஒளியாய் முப்பாய் இருக்க ஆசைப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.